ஹே காய்ஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. காசு பணம் இல்லாமல் நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்ருக்கோம். அப்போ இது போன்ற இன்கம், பேசிவ் இன்கம்னா என்ன, ஆக்டிவ் இன்கம்னா என்ன அப்படின்றது நமக்கு புரிகிற மாதிரி ரொம்ப எளிய முறையில் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் 7 விதமான இன்கம் சோர்ஸ் இருக்குங்க. அந்த இன்கம் சோர்ஸையும் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோவுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்டிவ் இன்கம்னா என்ன, பேசிவ் இன்கம்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. ஆக்டிவ் இன்கம் அப்படின்றது இப்போ நம்ம ரொம்ப எளிய முறையில் சொல்லணும் அப்படின்னா, இப்போ காலையில் எழுந்திரிச்சோன்னா நமக்கு வேலைக்கு போகிறோம். வேலைக்கு போன உடனே நம்ம ஒரு மாதம் வேலை செஞ்ச உடனே அந்த 30 நாளுக்கான சம்பளத்தை 1லேருந்து 10 தேதிக்குள்ளே நமக்கு கொடுத்துருவாங்க. அதுவே நம்ம ஒரு 10 நாள் போகலை, 20 நாள் தான் வேலைக்கு போயிருக்கோம் அப்படின்னா, ஸோ அப்போ அந்த 20 நாளுக்கான சம்பளம் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் ஆக்டிவ் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல நம்ம ப்ரெசண்ட்டாக இருக்கணும். நம்ம இருந்தால் தான் நமக்கான இன்கம் அப்படின்றது கிடைக்கும். இதை தான் ஆக்டிவ் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம டெய்லியும் வேலைக்கு போகிற மாதிரி கூலி வேலைக்கெல்லாம் போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரின்னு நம்ம சொல்லலாம். பேசிவ் இன்கம் அப்படின்றது என்னென்னா, பெரிய பெரிய கோடீஸ்வரங்க, பெரிய பெரிய பணக்காரங்கெல்லாம் பணம் சம்பாதிக்கிறதுக்கான மெயின் ரீசனே இந்த பேசிவ் இன்கம் அப்படின்றது தான். எப்படின்னா, முதல் தடவை ரொம்ப எஃபர்ட் போட்டு கஷ்டப்பட்டு ராப்பகலாக வேலை செஞ்சு ஒரு பிஸ்னஸை பில்ட் பண்ணிவிடுவாங்க. அதற்கு அடுத்தது இதற்கான வேலைக்கான ஆளையும் போட்டுருவாங்க. அவங்க எல்லாருமே அந்த வேலையை பார்த்துட்ருப்பாங்க. பட் ஆனால் இவர் வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருப்பார். நைட் வேலையிலேருந்து பகல் வேலையிலேருந்து எல்லாமே நடக்கும். ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கக்குள்ளேயும் பணம் சம்பாரித்து கொடுக்கக்கூடியது தான் பேசிவ் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுத்துக்கான வித்தியாசத்தை நம்ம பார்த்துட்டோம். எப்படி நம்ம பேசிவ் இன்கமில் சம்பாதிக்கிறது அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். முதல்ல பார்க்க போகிறது என்னென்னா, டிரான்சாக்ஷனல் இன்கம் அப்படின்றது தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எளிய முறையில் இதை சொல்லணும் அப்படின்னா, இப்போ காய்கறிகளை விவசாயிகள் விளைவிக்கிறாங்க. அந்த காய்கறிகளை கடைக்காரங்க வாங்கிட்டு என்ன செய்கிறாங்க, மளிகை கடையில் வச்சு அதை ஒரு ரேட்டுக்கு வச்சு விற்கிறாங்க. அதற்கு அடுத்தது சூப்பர் மார்க்கெட்டில் இந்த காய்கறிகளை இன்னும் கம்மியான ரேட்டுக்கு வாங்கி நிறையா குவான்டிட்டியில் வாங்கி அதை இன்னும் அதிகமான விலைக்கு விற்கிறாங்க. ஸோ இதை தான் டிரான்சாக்ஷனல் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இன்கம் 2 விதமாக செயல்படுங்க. இந்த இன்கமில் முதல்ல என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு கடையை வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது ஆக்டிவ் இன்கமாகவும் செயல்படும். நீங்கள் கடையை வச்சு நீங்கள் அங்கே வேலை செஞ்சு நீங்கள் அதிலேருந்து ஒரு இன்கம் எடுக்கிறீங்கன்னா இது ஆக்டிவாக மாறும். ஒருவேளை நீங்கள் கடையை வச்சுட்டு வேற ஒருத்தவங்களை வேலைக்கு அங்கே அமர்த்திட்டு அதற்கப்புறம் இந்த வேலையை நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ இது பேசிவ் இன்கமாக மாறும். இது 2 வழியில் இருக்கும். இதை எதுக்கு வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் எதுக்கும் எடுத்துக்கலாம். ஒரு ஃபோனை வாங்கி சேல் பண்ணுறது, இல்லை ஒரு லேப்டாப்பை வாங்கி சேல் பண்ணுறது, இல்லை செகண்ட் ஹேண்டில் ஒரு பைக்கு வாங்கி அதை ரெடி பண்ணி இந்த ஒர்க் ஷாப்லலாம் பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பைக்கை வாங்கிடுவாங்க, கம்மி ரேட்டுக்கு வாங்கி அதை ரெடி பண்ணி வண்டியை ஓடுற கண்டிஷனுக்கு கொண்டு அதை ஒரு நல்ல ரேட்டுக்கு சேல் பண்ணுவாங்க. அப்புறம் மீன் விற்கிறவங்க இந்த மாதிரி மீனை ஹோல்சேலில் ஃபுல்லாக வாங்கிட்டு அதை வீடுக்கு போய் விற்பாங்க. ஏன்னா வீடுக்கு அவங்க கொண்டு போய் கொடுக்குறாங்க. அப்போ அதை நான் சொல்லணும்னா டிரான்சாக்ஷன் இன்கம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். இன்னும் நிறைய வழிகளில் இது இருக்குதுங்க, இந்த டிரான்சாக்ஷனல் இன்கம் அப்படின்றது. இரண்டாவது இன்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, போர்ட்ஃபோலியோ இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போர்ட்ஃபோலியோ இன்கம் அப்படின்றது எப்படி செயல்படுதுன்னா, இப்போ 50-30-20 இந்த ரூலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது கண்டிப்பாக தெரியும். 50% நம்மளுடைய நீடுக்கு கம்பல்சரி அதை யூஸ் பண்ணி ஆகணும். அதாவது வீட்டு செலவுக்கு நம்ம ஆல்ரெடி இதை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். நம்ம வீட்டு செலவுக்கு அத்தியாவசிய செலவுக்காக 50% நம்மளுடைய சேலரிலேருந்து எடுத்து வச்சுருவோம். 30% நம்ம கடைக்கு போகிறது, படத்துக்கு போகிறது, இல்லை வெளியில் அவுட்டிங் போகிறது, இல்லை ஷாப்பிங் பண்ணுறது, இது எல்லாத்துக்கும் 30% எடுத்து வச்சுருவோம். மீதி இருக்கிற 20% அதுதான் நம்மளுடைய சேவிங்ஸ். இந்த 20% நம்ம என்ன செய்யலாம்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அண்ட் அதே போல் ட்ரேடிங் அப்படின்றதில் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே என்ன செய்யும் அப்படின்னீங்களா, இப்போ நீங்கள் சேவிங்ஸ்லேருந்து இதை எடுத்து கொடுக்கறதுனால இதில் பெருசாக உங்களுக்கு நஷ்டம் அப்படின்றது கிடையாது. அப்போ உங்களுக்கு உங்களுடைய சேவிங்ஸ் டபுள் மடங்காக இங்கே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ரெஸ்ட் எடுக்கக்குள்ள கூட இந்த சேவிங்ஸ், இந்த ட்ரேடிங்கில் பண்ணக்கூடிய விஷயம் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு இன்கம் அப்படின்றத ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு அமௌண்ட்டை எடுத்து ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்குறது, ஸ்டாக் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா போர்ட்ஃபோலியோ இன்கம் அப்படின்றதுல வரும். நிறைய கோடீஸ்வரங்க, பணக்காரங்க எல்லாருமே அவங்களுடைய லாபத்தை எடுத்து என்ன செய்வாங்கன்னா, இது போன்ற விஷயங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி
பணத்தை சம்பாரித்து கொடுக்கறதுக்கான வேலைகளை பார்ப்பாங்க. அண்ட் மூணாவதாக பார்க்கக்கூடியது என்னென்னா ரெண்டல் இன்கம்ங்க. இந்த ரெண்டல் இன்கம் அப்படின்ன உடனே நமக்கு வீடு தானே ரெண்டல் விடுவோம் அப்படின்றது தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். என்கிட்ட எதுப்பா வீடு, நானே வாடகை வீட்டில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். இல்லை வெறும் இடத்த மட்டும் வாங்கி போட்டு அது சும்மா தான் கிடக்குது, அதில் வெறும் இடம் மட்டும் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம பிஸ்னஸ் மைண்டாக யோசித்தோம் அப்படின்னா வெறும் இடத்த மட்டுமே வச்சு நம்மளால் சம்பாதிக்க முடியும். இப்போ ரீசெண்டாக நடிகர் விஜய் அவர்கள் மாநாடு நடத்தினாருங்க. அந்த மாநாடு நடத்துகிற இடத்துக்கு கிட்டத்தட்ட 7 லட்சமோ 5 லட்சமோ பணம் அப்படின்றது கொடுத்தாங்களாம். ஸோ இது எல்லாருக்குமே இந்த மாதிரி மாநாடு நடத்துறதுக்கு இடம் கிடைக்குமா அப்படின்றதெல்லாம் தெரியாது. ஆனால் நீங்கள் ஒரு சிட்டிக்குள்ளே வச்சுருக்கிறீங்க, வெறும் இடம் மட்டும் வாங்கி கட்ட முடியாத அளவுக்கு இருக்கிறீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் ஒரு கார் பார்க்கிங்கை க்ரியேட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ ஏன்னா நானே கார் பார்க்கிங் கிட்டத்தட்ட 1000 ரூபா கிட்ட பேமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறனால அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நடத்துவாங்க பார்த்தீங்களா, அந்த ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு நீங்கள் அந்த பிளேஸ் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கிற இடத்த நீங்கள் அதுக்காக கொடுக்கலாம். அப்படியும் இல்லையா நீங்கள் அந்த இடத்துல கடை போடுறதுக்கு கூட, அதாவது ஒரு சிலர்லாம் இருப்பாங்க சின்ன ஒரு கொட்டாய் மாதிரி பண்ணி சின்னதாக அட்டை போட்டு நான் கடை வச்சுக்கிறேங்க, மளிகை கடை வச்சுக்கிறேன், இது போன்ற விஷயங்களை சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் எம்டி இடத்தையே நீங்கள் இந்த மாதிரி இன்கம் தரக்கூடிய விஷயமா மாற்றலாங்க. ஸோ காரை நம்ம ரெண்ட்டுக்கு விடலாம், பைக்கை ரெண்ட்டுக்கு விடலாம், அண்ட் அதே சமயம் உங்கள்கிட்ட இருக்கிற டூல்ஸை ரெண்ட்டுக்கு விடலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரியுதுன்னா அதை சொல்லி கொடுக்கறதன் மூலிமா கூட உங்களுக்கு ரெண்ட் அப்படின்றது வருங்க. பணம் சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா நம்மளுடைய சிந்தனை மட்டும்தான் நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை மட்டும் நம்ம கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணோம்னாலே போதும். இந்த மாதிரி நிறையா இன்கம் ஜென்ரேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது இருக்குது. நிறைய பணக்காரங்க பணத்தை அதிகமாக இன்னும் சம்பாரிச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா இதுதான். அதனால தான் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, பணக்காரன் மேலும் பணக்காரன் ஆகிட்டே போகிறான், ஏழைகள் மேலும் மேலும் ஏழைகள் ஆகிட்டே போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐந்தாவதாக பார்க்கக்கூடியது ராயல்ட்டி இன்கம். இந்த ராயல்ட்டி இன்கம் அப்படின்றது ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ நீங்கள் ஹாரி பாட்டர் புக்கு முதல்ல வந்துச்சு, அதுக்கப்புறமேட்டுக்கு தான் படம் வந்துச்சு. அந்த ஹாரி பாட்டர் புக்கை படிச்சுட்டு தான் அதுக்கப்புறமேட்டுக்கு படம் அப்படின்றது எடுத்தாங்க. இந்த புக்கை டிபெண்ட் பண்ணி இந்த படம் எடுத்ததுனால என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, அந்த புக்கை யார் எழுதுனாங்களோ அவங்களுக்கு இந்த படம் மேக் பண்ணதுலேருந்து இப்போ அந்த படத்தினுடைய ஒவ்வொரு பாட்டை யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அதிலிருந்து பணம் அப்படின்றது ராயல்ட்டி மூலிமா அவருக்கு போய் சேரும். அதாவது யார் அந்த புக்கை கிரியேட் பண்ணாங்களோ அதையும் அவங்க ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கணும். அவங்க பேரில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் அதுவும் நடக்கும். இப்போ இளையராஜா அவர்கள் மஞ்சுமேல் பாய்ஸ் படம் குழு மேலே ஒரு விஷயத்த சொன்னார் பார்த்தீங்களா, என் பாட்டை எடுத்து என்னுடைய அனுமதி இல்லாமல் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது போன்ற விஷயங்கள் நீங்கள் ஏதாவது ஆப் டெவலப்மெண்ட் பண்ணலாம், இல்லை ஏதாவது ஒரு விஷயங்கள் ஆன்லைனில் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், இப்போ யூடியூப் சேனலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதன் மூலிமா கூட நீங்கள் ஒரு ராயல்ட்டி க்ரியேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுடைய விஷயங்களை மற்றவங்க யூஸ் பண்ண உங்களுக்கு பணம் அப்படின்றது வந்துக்கிட்டே இருக்குங்க. பட் இதுக்கெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகும். ஆனால் இதை நீங்கள் ஒரு முறை ரிஸ்க் எடுத்து க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா லைஃப் லாங் இதில் நிறைய இன்கம் அப்படின்றது உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஆறாவதாக பார்க்கக்கூடியது என்னென்னா கேபிட்டல் கெயின் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேபிட்டல் கெயின் இன்கம் அப்படின்றது என்னென்னா ஒரு லாங் டேர்ம் இன்கம் அப்படின்னு சொல்லலாங்க. இதை நீங்கள் ஒரு லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இருக்கட்டும் சரி, இல்லை நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இருக்கட்டும் சரி, இல்லை ஒரு ஸ்டாக் மார்க்கெட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஸோ அந்த ஸ்டாக்கினுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை சேல் பண்ணிவிட்டு அதன் மூலிமா ஒரு இன்கம்மை ஜென்ரேட் பண்ணுறது தான். இப்போ ஒரு லேண்டு ஒன்று வாங்கி போகிறீங்க, கம்மியான ரேட்டுக்கு ஒரு லேண்டு, ஃப்யூச்சரில் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு நிறைய ரீசேல் வேல்யூ அப்படின்றது போகுதுன்னா அப்போ அந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இரட்டிப்பு மடங்கோ இல்லை 10 மடங்கோ 5 மடங்கோ பணம் அப்படின்றது உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இது எல்லா வகையிலுமே நீங்கள் எடுத்துக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு வழி மட்டும்தான். ஸோ இந்த கேபிட்டல் இன்கம் அப்படின்ற ஒரு சோர்ஸஸ் இருக்குது அப்படின்றதுக்கானது. பட் இதை நான் இப்போ சொன்ன ரெண்டே ஒரு இன்கம் மூலிமா தான் ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்றது கிடையாது. நிறைய இருக்குது, ட்ரேடிங் இருக்குது, இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. ஒரு வீடு வாங்கி அதை ரெண்ட் விட்டு அதன் மூலிமா வரக்கூடிய பணத்தை நம்ம எடுத்து வாடகைக்கு கட்டுறது, அதாவது இஎம்ஐயில் ஒரு பேங்க்கில் லோனை போட்டு ஒரு வீட்டை வாங்குறது, அந்த வீட்டுக்கான இஎம்ஐயை அந்த வீட்டை வாடகைக்கு விட்டு அந்த காசை எடுத்து இஎம்ஐ கட்டுறது, இது போன்ற செயல்களை செஞ்சும் நம்மளால் இந்த மாதிரி வேலைகளை பண்ண முடியும். ஒரு சிலர்லாம் காசே இல்லாமல் வெறும் லோனை மட்டுமே போட்டு நிறைய இன்கம் அப்படின்றத ஜென்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. ரெக்கவரிங் ரெவென்யூ இது 7வது அண்ட் இறுதிக்கு நம்ம ரெக்கவரிங் இன்கம் அப்படின்றது. ஸோ இந்த இன்கம் எப்படின்னா உங்களுக்கு ரொட்டீனாக ஒரு வாடிக்கையாளர் உங்களை தொடர்ந்து உங்கள் கிட்ட ஒரு சர்வீஸ் எடுத்துக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சலூன் கடை வச்சுருக்கிறாங்கன்னா இவங்க மாதம் 15 நாளைக்கோ மாதத்துக்கு ஒரு முறையோ இவங்க கரெக்டாக முடி வெட்ட வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்கம்.
இது வந்துட்டு ஹவுஸ் கீப்பிங் கூட எடுத்துக்கலாம். இல்லை மந்த்லியும் வந்துட்டு நீங்கள் எதுக்காக வேணால் இதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ மந்த்லி அவங்க வீடை போய் க்ளீன் பண்ணி கொடுத்து அதில் வரக்கூடிய காசை வந்துட்டு எடுக்கிறது. இன்னும் நிறையா சோர்ஸஸ் சொல்லலாம். இப்போ வந்துட்டு நிறைய இன்டர்நெட் ப்ரொவைடர்லாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா? ஸோ ஜியோ, அதுக்கப்புறம் ஏர்டெல், இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்கல்ல, இவங்கெல்லாம் நம்ம மாதம் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஆன்லைன் மூலிமா எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறோம் இல்லைங்களா? அதாவது வந்துட்டு அமேசான் இருக்குது, அமேசான் ப்ரைம் இருக்குது, அப்புறமேட்டுக்கு வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் இருக்குது, அப்புறமேட்டுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது. இதெல்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா? இது மாதிரி மந்த்லி ரொட்டீனாக வரக்கூடிய இன்கம் அப்படின்றதுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஹவுஸ் கீப்பிங் அப்படின்றது மந்த்லி 1 டைம் வந்துட்டு க்ளீன் பண்ணிக்கிறது. இந்த மாதிரிலாம் நிறையா பேர் வந்துட்டு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ முதல்ல அவங்க வந்துட்டு ஒரு 2 பேர் தெரிஞ்சவங்களை கூட்டு போய் பண்ணுறாங்க. அதை அப்படியே வந்துட்டு லாபம் வர அந்த காசை எடுத்து போட்டு இவங்க இன்னும் நிறையா விஷயங்கள் வந்துட்டு இந்த பிஸ்னஸ்க்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பயங்கர க்ரோத் ஆனவங்களெல்லாம் என் கண்ணுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன் நான். ஸோ இந்த மாதிரி சோர்சஸ் வே அப்படின்றது இந்த வழி. ஆனால் இதில் நிறையா வேலைகள் அப்படின்றது இருக்குது. அதை நம்ம உட்காந்து யோசித்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வேலைக்கு தகுந்த மாதிரி நமக்கு நிறையா விஷயங்கள், ஐடியாக்கள் அப்படின்றது நமக்கு வந்து சேருங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்டிங், உங்களுக்கு என்ன மாதிரி ஜாப்ஸ் வந்து நீட்ஸ் இருக்குது அப்படின்றத சொன்னீங்கன்னா அதுக்கான ஐடியாவை நான் ஒரு வீடியோவாகவே நான் கொடுத்துட்டு போகிறேன். அப்படி இல்லைன்னா டெக்ஸ்ட் மூலியமாக கூட நான் உங்களுக்கு இதை நான் சொல்கிறேன். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுத்துருங்க. இதில் ஏதாவது நீங்கள் கருத்துக்கள் சொல்லணும்னா மறக்காமல் வந்துட்டு கமெண்டில் சொல்லிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப வந்துட்டு ஈஸியாக இருக்கும். அதாவது நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம நாளைக்கு இது போல் நல்ல ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.